1936ஆம் ஆண்டு சதி லீலாவதி என்ற படத்தில் சிறு வேடமான இன்ஸ்பெக்டர் ரங்கையா என்ற பெயர் உள்ள வேடத்தில் நடிக்க ஒப்பந்தமான மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு இது முதல் படம். இந்த படத்தில் எம்ஜிஆர் சைக்கிள் ஓட்டி வர வேண்டும் என்று காட்சி எடுக்கப்பட்ட பொழுது எம்ஜிஆர் அவர்களுக்கு சைக்கிளை கொடுத்து மிதிக்க சொன்னார்கள். எம்ஜிஆர் சைக்கிள் ஓட்ட தெரியாமல் சைக்கிளை கீழே போட்டு விடுகிறார். உடனே இயக்குனர் எல்லிசார் டங்கன், உன்னை விமானத்தையா ஓட்டச் சொன்னேன், சைக்கிளை தானே ஓட்டச் சொன்னேன், இதை கூட ஓட்டத் தெரியாமல் நீ எதற்காக நடிக்க வந்தாய் என்று திட்டுகிறார். அது மட்டுமன்றி சைக்கிளுக்கு சொந்தக்காரர் ஓடி வந்து, ஐயையோ என் சைக்கிளை கீழே போட்டு விட்டாயே என்று குமுறுகிறார். அவர் வேறு யாருமல்ல, கிருஷ்ணன் என்பவர்தான். பின்னாளில் தமிழ் திரையுலகில் கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டை இயக்குநர்களில் ஒருவரான கிருஷ்ணன் தான் அவர். எம்ஜிஆர் சற்று கண்ணீர் கலங்க நின்று கொண்டிருக்கிறார். காரணம், அவருக்கு மேடை நாடகங்களில் நடிக்கத்தான் சொல்லிக் கொடுத்தார்களே தவிர எந்த வாகனத்தை பற்றியும் எவரும் சொல்லித் தரவில்லை. அப்போது அவருக்கு 18 வயதுதான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உடனே இயக்குனர் எல்லிசார் டங்கன் சிறு வயது பையனை திட்டிவிட்டோமே என்று மீண்டும் அந்த காட்சியை எடுத்தார். இப்போது எம்ஜிஆரை சைக்கிளில் உட்கார வைத்து 2 நபர்களை பேலன்ஸ் செய்து சைக்கிளை தள்ளிவிட்டு சைக்கிள் சென்றதும் படமாக்கினார். அன்றெல்லாம் சைக்கிள் என்பது வசதி படைத்தவர்கள் மட்டுமே வைத்திருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் அதை வேடிக்கை பொருளாக தான் பார்ப்பார்கள். அந்த நிலையில் இருந்ததால்தான் எம்ஜிஆர் அவர்களால் சைக்கிளை ஓட்ட முடியவில்லை. அதன் பிறகு எம்ஜிஆர் மக்கள் திலகம் என்று கோடான கோடி மக்கள் கொண்டாடும் கதாநாயகனாக உருவெடுத்த பின்பும் சைக்கிளை பார்த்தால் அவருக்கு அந்த பயம் இருக்கத்தான் செய்தது. 1970களில் வெளிவந்த ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் ரிக்ஷாக்காரனாக நடித்ததுடன் ரிக்ஷா போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெறும் காட்சிக்காக பல நாட்கள் கடுமையாக போராடி ரிக்ஷா ஓட்டி பயிற்சி பெற்று அந்த காட்சியில் நீண்ட தூரம் டூப்பில்லாமல் ரிக்ஷா ஓட்டி வெற்றி பெற்றார். சோதனைகளை சாதனைகளாக்குவது மக்கள் திலகத்தால் மட்டுமே முடிந்தது.